இப்ப இந்த 6வது வசனம் தான் ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கு. அதற்கு அவன், "இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார்." அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் ஒருத்தர் சொல்றாரு. அந்த கூட வந்த சவுலோட வேலைக்காரன் சொல்றாரு, "இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவர் ரொம்ப வயது மூத்தவரு. அவர் சொல்றதெல்லாம் தப்பாம நடக்கும். நம்ம அங்க போவோம். ஒருவேளை நம்ப எங்க போகணும், எந்த வழிய போகணும்னு சொல்றத அவர் சொல்லுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்காரன் சொல்லுகிறார். இதுதான் சவுலோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. அப்ப இது உடனே சவுல் சொல்றாரு, "சரிப்பா நம்ம போலாம். ஆனா போனா அந்த மனுஷனுக்கு நம்ம என்னத்த கொண்டு போவோம்? அவருடைய அவருக்கு ஏதாவது குடுக்கணுமே. இப்ப நம்ம கையில வச்சிருந்த பையில இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் செலவழிஞ்சு போயிருச்சு. ஒரு தேவ மனுஷன பார்க்க போறோம்னா, ஒரு காணிக்கை கூட நம்மள்ட்ட இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ரொம்ப வேதனையோட சொல்லுகிறார். அந்த காலத்தில ஒரு ஊழியக்காரர பார்க்க போறாங்கனாலும் சரி, இந்த காலத்தில ஊழியக்காரன பார்க்க போனாலும் சரி, அந்த ஊழியக்காரன மகிமைப்படுத்தணும். அதாவது ஏன்னா அவர் தேவனுடைய ஊழியன். அதனால அவருக்கு ஒரு காணிக்கை, இல்லைன்னா ஏதோ ஒரு கிஃப்ட், இல்லைன்னா சாப்பாடு பொருள் கொண்டு போய் குடுப்பாங்க. அப்படி குடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறாரு சவுலு.